ஹாய் பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மைதா மாவில் பூரியும் அப்புறமா உருளைக்கிழங்குல மசாலாவும் பண்ண போகிறோம். உருளைக்கிழங்கு மசாலா வந்து நம்ம எப்போயுமே மசாலா கம்மியாக போட்டு பண்ணுவோம் இல்லையா, அந்த மசாலாவில் இது கொஞ்சம் மசாலாலாம் அதிகமாக போட்டு பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டு தாளித்து விட்டுறலாம். ஒரு 300 கிராம் அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை ரவை சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை கலந்துட்டு லைட்டாக எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். தண்ணி வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம சப்பாத்திக்கெலாம் பார்த்திங்கன்னா மாவு வந்து நல்லா சாஃப்டாக இப்போ கொஞ்சம் தண்ணி நெழுகலாக இருக்கிற மாதிரி நம்ம சப்பாத்திக்கு பிசைஞ்சு வைப்போம். அப்படி இருந்தால் சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். ஆனால் பூரிக்கு அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நம்ம போட்டதுமே எலும்பி வராது. அப்புறம் நம்ம தேய்க்கிறப்பே ஓட்டை விழுந்துடும். ரொம்ப சாஃப்டாகவும் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக எண்ணெய் குடிக்கும், அதிகமாக எண்ணெய் குடிக்கும். அந்த பூரி ஃபுல்லுமே உப்பி வர்றதை விட உள்ள எண்ணெய் தான் நிறைஞ்சிருக்கும். அதனால் பூரிக்கு மாவு பிசைறதுல மட்டும் தண்ணி வந்து பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. மாவு வந்து நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதே போல் ரொம்ப நேரமும் ஊற வைக்கக்கூடாது. பூரி செய்கிறதுக்கு கம்மியான டைம் தான் ஊற வைக்கணும். மாவு பிசைஞ்சாச்சு. மாவு சூப்பராக பிசைஞ்சாச்சு. நம்ம பூரிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிக நேரம் மாவு ஊற தேவையில்லை, உடனே பொரித்து எடுத்துக்கலாம். நமக்கு கொஞ்சம் ரவையெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால நம்ம மசாலா ரெடி பண்ணுற வரைக்கும் இது ஒரு பக்கம் ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம தேய்ச்சி பொரித்து எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நான் சக்கரை சேர்த்துருக்கேன். பார்த்தீங்களா, அரை ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துருக்கேன். அது வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அந்த சக்கரை சேர்த்தோம்னா நம்ம பூரி சுட்டு எடுக்கிறப்ப என்ன ஆகும்னா அந்த கலர் வந்து நல்லாயிருக்கும். நல்லா ஒரு கொஞ்சம் அந்த கோல்டன் கலராக வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வர்றப்போ நமக்கு சாப்பிட்றதுக்கோ பார்க்குறதுக்கோ சூப்பராக இருக்கும். அப்படின்றதுக்காக தான் அந்த சக்கரை. அதே போல் நம்ம அந்த சப்பாத்தி பூரி எல்லாம் சாப்பிட்றப்போ கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் டேஸ்ட் இருந்துச்சுன்னா அதுவும் ரொம்ப நல்லா இருக்குல்ல, அதுக்காக தான் நான் சக்கரை சேர்த்துருக்கேன். இப்போ இது இருக்கட்டும், நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். மசாலாவுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து 1/4 கிலோ உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்திருக்கேன். தோலெல்லாம் உரித்து எடுத்துட்டேன். வெங்காயமும் கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து மசாலா தாளிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 பெரிய வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் 2 பெரிய வெங்காயமும் 3 பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் வந்து உங்கள் விருப்பம், போட்டாலும் சரி போடலைனாலும் சரி. அதே போல் பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூண்டும் அப்படி தான். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறோம், அதனால தான் நான் வெள்ளைப்பூண்டு வந்து தனியாக கட் பண்ணி சேர்த்துக்கல. கொஞ்சம் வதங்குறதுக்குள்ளே நம்ம தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதிகமாக நிறைய தக்காளியெல்லாம் சேர்த்துக்க வேணாம். ஒரு 2 தக்காளி நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா போதும். ஒரு 2 தக்காளி எடுத்து நான் கட் பண்ணிக்கிறேன். அப்பப்போ இந்த மாதிரி வதங்குறப்பெல்லாம் நம்ம கட் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு இதெல்லாம் மசித்து எடுத்து வைக்கிறப்போ நமக்கு வந்து டைம் வந்து கரெக்டாக இருக்கும். வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும், பொன்னிறமாலாம் வர தேவையில்லை. இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் வதக்கிடுவோம். இஞ்சி பூண்டு போட்டு வதக்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி, தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம உருளைக்கிழங்கு மசாலா இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. நம்ம உருளைக்கிழங்கும் பார்த்தீங்கன்னா நல்லா மசிச்சு எடுத்து வச்சாச்சு. நல்லா குலைவாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. குக்கரில் வச்சு வேக வச்சிங்கன்னா ஒரு 7-8 விசில் பக்கம் விட்டு வேக வச்சுக்கோங்க. பாத்திரத்தில் போட்டு வேக வைக்கிறீங்களா ஒரு 15, 20, 30 நிமிஷம் கூட வேக வச்சுக்கோங்க. அப்போ நல்லா இப்போ நம்ம கை போட்டு இப்படி மசிச்சாலே நல்லா மசிஞ்சு வரணும். அந்த மாதிரி நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கணும். தக்காளி நல்லா வதங்கினதுமே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மசாலா பொடி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஏன்னா பச்சை மிளகாய் வேறு நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால். அடுத்து மல்லித்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், அடுத்து மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். வதக்கினதுக்கப்புறம் இதில் உருளைக்கிழங்கு சேர்த்துருவோம். 2 உருளைக்கிழங்கு. 4 பேர்லேருந்து 5 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு நேரத்துக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா அந்த மசாலாவோட சேர்த்து உருளைக்கிழங்கை வந்து கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இதில் தண்ணி சேர்த்துக்கிடுவோம். நல்லா அந்த கிழங்கு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுறலாம். ரொம்ப கெட்டியாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம்.
கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு தண்ணி இருக்கட்டும். இந்த உருளைக்கிழங்கு மசாலா வந்து ரொம்ப கெட்டியாலாம் இருக்காது, கொஞ்சம் தண்ணியாக ஊற்றி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அதுக்காக ரொம்ப தண்ணியாலாம் ஓடாது, ஓரளவுக்கு இந்த கிரேவி பதத்தில் இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கோம். தண்ணி ஊற்றி உப்பெல்லாம் சேர்த்தாச்சு இல்லையா? இப்போ ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். எதுக்காக கொதிக்க விடணும் அப்படின்னா, மசாலாலாம் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா, அதோட பச்சை வடையெல்லாம் போகணும். அதனால ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், 3 நிமிஷம் ஆயிடுச்சு. சூப்பராக அந்த நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் அந்த மசாலோட சேர்த்து நல்லா கிரேவி மாதிரி வந்துருச்சு. பாருங்கள், இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும். ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, அதே போல் ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த பக்குவத்தில் இருக்கணும். அப்போ சாப்பிட்றதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும். கடைசியாக கொஞ்சம் மல்லித்தழை. அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது மல்லித்தலையும் தூவியாச்சு, அடுப்பையும் ஆஃப் பண்ணியாச்சு. அருமையான ஒரு உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது பூரிக்கு மட்டும் இல்லை, சப்பாத்திக்கு வந்து என்ன குருமா பண்ணலாம், டெய்லி ஒரே மாதிரி குருமா பண்ணுறோம் அப்படின்னு யோசிப்போம் இல்லையா, அந்த டைமில் இந்த மாதிரி ஈஸியாக ஒரு குருமா நீங்கள் பண்ணிடலாம். வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் வச்சுட்டு, மற்ற காய்கறியெல்லாம் இல்லாமல் வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பூரி சப்பாத்தி இதுக்கு ரெண்டுக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். சாதத்துக்கு வந்து இது அவ்வளோவா நல்லா இருக்காது. இதுவே நல்லா தண்ணியெல்லாம் ஊற்றாமல் அந்த கட்டியாக இருந்துச்சு பார்த்திங்களா, அதை அப்படியே நம்ம எடுத்து வச்சுருந்தோம்னா சைடிஷாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வெரைட்டி ரைஸ்க்கெலாம் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் சப்பாத்தி பூரி ரெண்டுக்கும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இதை இறக்கி வச்சுட்டு நம்ம எண்ணெயை காய வச்சுட்டு அப்புறமா பூரி தேய்ச்சி எடுக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ண போய் ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஆச்சு. அது வரைக்குமே இது ஊறி இருக்குது. கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி லைட்டாக பிசைஞ்சு விட்டுட்டு நம்ம ஒரு சின்னதாக உருண்டை பிடிச்சி தேய்ச்சிக்கலாம். பூரிக்கு வந்து உருண்டை எடுக்கிறது வந்து சின்ன உருண்டையாக எடுத்துக்கோங்க. நம்ம சப்பாத்தி பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் பெரிய சைஸில் எடுப்போம், ஆனால் சின்னதாக எடுத்துக்கோங்க நம்ம பூரி செய்கிறதுக்கெலாம். எப்பயும் போல தான் தேய்க்கிறதெல்லாம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். மாவு தேய்ச்சிட்டு மாவு கொஞ்சம் தடவி விட்டுட்டு தேய்க்க ஆரம்பிச்சுக்கோங்க. ரொம்ப அகலமாலாம் தேய்க்க வேணாம், கொஞ்சம் சின்ன சின்ன பூரியாக போட்டுக்கிட்டாலே போதும். ரொம்ப பெரிய பூரி வேணாம், ஓரளவுக்கு இந்த மாதிரி ஒரு 4-5 பூரி நம்ம தேய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா பொரிச்சிக்கலாம். ஒன்றா தேய்ச்சி போட்டு எடுக்கிறது வந்து நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அதனால் ஒரு 5 இல்லைன்னா 4 நாளாக போட்டு நீங்கள் வச்சுட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. பூரிக்கு தேய்ச்சி எடுத்தாச்சு. கொஞ்சம் எண்ணெய் காஞ்சிடுச்சான்னு பார்த்துடலாம். எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சமாக மாவு போட்டு பார்த்துமே அது மேலே எலும்பி வந்துருச்சுனால எண்ணெய் காஞ்சிருச்சுன்னு தான் அர்த்தம். இப்போ பொரிச்சு எடுத்துடலாம். கரண்டி வச்சு இந்த மாதிரி அமுத்தி விடுங்க. அமுத்தி விட்டிங்கன்னா நல்லா புஷ்ஷுன்னு எலும்பி வரும். சூப்பர், எப்படி எலும்பி வந்துச்சு பாருங்கள். அப்படியே திருப்பி இந்த பார்த்திங்களா நல்ல கலர் வருது பார்த்திங்களா, அதுக்காக தான் நம்ம கொஞ்சம் சர்க்கரை சேர்த்தோம், இல்லைன்னா வெள்ளை கலராகவே இருக்கும். அதே போல் நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் பூரி தேய்ச்சதை பொரிச்சு எடுக்கணும். அப்போ தான் இந்த கலரும் கூட உங்களுக்கு கிடைக்கும். இப்போ மாற்றி வச்சிடலாம். பார்த்து பொறுமையாக போடுங்க. எண்ணெய் கிட்ட பக்குவமாக வேலை பார்க்கணும். இந்த மாதிரி கரண்டி வச்சு இந்த மாதிரி அமுத்துனீங்கனாலே அது புஷ்ஷுன்னு எலும்பி வந்துடும். இதே போல் எல்லா பொரியும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பூரியெல்லாம் பொரித்து எடுத்துட்டோம், மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பரிமாறிக்கலாம். மைதா மாவு, பூரி, உருளைக்கிழங்கு மசாலா, சப்பாத்தி பூரிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பச்சை வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டு அப்பப்போ எடுத்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப சூப்பரான பார்த்திங்கன்னா புசுன்னு பூரி பாருங்கள். அப்படியே அந்த புசுன்னு அந்த உருண்டையாக இருக்கிறது இன்னி வந்து அமுந்தி வரல பார்த்திங்களா, அந்தளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு பூரி இது.
சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மைதா மாவில் பூரியும் உருளைக்கிழங்குல ஈஸியான ஒரு மசாலாவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் சிம்பிளான ஒரு முறையில் மைதா மாவு பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ நம்ம சாப்பிட போகலாம்.